பீட்ரூட்ல பொரியல் பண்ணா யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிடணும். அதே பீட்ரூட்டை வச்சு அல்வா பண்ணா எனக்கே இருக்காது. அதனால இந்த டைம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையுமே அல்வாவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். பச்சை வாசனை போற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச 1 டம்ளர் பாலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கும். லைட்டா கிளறி இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்னஸா தான் இருக்கும். அதனால ஸ்வீட் வந்து பார்த்து சேர்த்துக்கிட்டா போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபைனலா நெய்யில முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம பீட்ரூட் அல்வால சேர்த்துக்கணும்னா சூப்பரான எம்மியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிரும். பாக்குறதுக்கு பீட்ரூட் அதிகமா இருந்துச்சு. செஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவுதான் கிடைச்சிச்சு.